போறவன் வரவன்லாம் ஒரு கருத்து சொல்றான்ப்பா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கேன். நம்ம என்ன அவன புடிச்சு நோண்டுனோமா? நம்ம என்ன புடிச்சு அவன அடிச்சோமா? இல்ல அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல தான் மண்ணு அள்ளி போட்டோமா? ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கோங்களோ தெரியல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஏப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டாக்க, இந்த ஒரு படத்துல வடிவேலு கிட்ட மல்லு கட்டுவாங்களே, அந்த மாரி "நல்லா இல்லனா என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி பேசுறானுங்க. அட போங்கடான்னு ஒதுங்கி போனாக்க, அவனா திமிரு புடிச்சவன்பா. அவன்கிட்ட என்ன டப்பு கொட்டி கிடக்குங்கிறானுங்க. ஏன்டா ஒவ்வொரு ரூபாய்க்கு எனக்கு மட்டும் என்ன மரமாலா காய்க்குது? எனக்கு மட்டும் என்ன கூரைய பிரிச்சுக்கிட்டா கொட்டிற போது? ரூ. 1 சம்பாரிக்கிறதுக்கு நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அப்படின்னு ஆதங்கத்த உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கல. நானே யாரையும் புரிஞ்சுக்கலப்பா. போய் தொலைங்க. அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் விருச்சிக ராசிக்கு இப்படிதான் இருக்கு. ஆணா இருக்கட்டும், பெண்ணாகட்டும் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலை இப்ப இப்படிதான் இருக்கு. வந்தா வா, வராட்டி போ. பெத்தவங்களா? கட்டிக்கிட்டவங்களா? பெத்ததா? இல்ல கூட பொறந்தவங்களா? ஃப்ரெண்ட்ஸா? சொந்தமா? பந்தமா? யாரும் வேணாம். என்னால முடிஞ்சத நான் செஞ்சுட்டேன். இனிமேலுக்கு என்கிட்ட என்னுடைய சக்திக்கு மீறி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்டின்னாக்க, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. குடுத்து ஏமாந்துட்டேன். பல பேர நம்பி ஏமாந்துட்டேன். பண விஷயத்துல பல முறை ஏமாந்தாச்சு. தன்னுடைய வாழ்க்கையே ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச நிலைக்கு இப்ப நின்னுருப்பீங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் கரண்ட் சிச்சுவேஷன் இப்படிதான். பண விஷயத்துல மட்டும் விருச்சிக ராசி எவ்வளோ கராரா இருந்தாலும் சரி, ஏமாந்திருப்பீங்க. ஆனா உங்கள பார்த்தா கஞ்ச பிசுனாரி, அது இதுன்னு கண்டமேனிக்கு மத்தவங்க பேசுவாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட ஒர்த் நீங்க இல்லங்கிறது உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். உங்கள பத்தி நம்ம கணிக்கிறப்போ, நம்மளும் இந்த விருச்சிக ராசிங்க ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் போலன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய நிலை இருக்குங்க. மன்னிச்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும். இனியாவது உங்களுடைய நிலை மாறட்டும். உயர்வு உங்கள வந்து அடையட்டும். மத்தவங்களுடைய வாய் மூடட்டும். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம்ல. டும் டும்ன்னு எததான் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு போற வரவன்லாம் ஒரு தலையில ஒரு கொட்டு கொட்டுன மாரி பண்ணி வச்சிருக்கான். சோ இப்படிப்பட்ட கஷ்டத்த மட்டுமே கண்ல பார்க்கக்கூடிய, நேரம் தவறாத, கடமை தவறாத, கண்ணியம் தவறாத, மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் தொந்தரவு தராத விருச்சிக ராசிக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோம்? புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதம் பிறந்திருக்கு. 3 யோகம் இருக்கு. அந்த 3 யோகமும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போகுதுன்னு போட்டிருக்கேன். விருச்சிகம் உடனே யோசிக்கும். கையில மட்டும் கிடைச்சுதுன்னு வச்சுக்கோயேன், தலையிலேயே ஒரு கொட்டு கொட்டிடுவேன்னு நினைப்பீங்க. நான் இந்த வீடியோ பதிவு சொன்னதுக்கு அப்புறமா, "சரிதான் பாப்பா, நல்லா இரு" அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல வீடியோ பதிவ குடுத்துருக்கேன். உங்களுடைய காலகட்டத்துக்கு இப்ப எப்படி வந்து இருக்க போறீங்க? ராஜா பகதூர் மாரி இருக்க போறீங்க. கால் மேல கால் போட்டுக்கிட்டு. பெண்ணாவே இருந்தாலும் நீங்க ராஜா தாங்க. பாத்துக்கலாம் விடுங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்த புரட்டாசி மாதம் அப்டின்னா என்ன? புரட்டாசி மாதத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானுடைய மாற்றம் தான் தமிழ் மாத பிறப்பு. இந்த காலகட்டத்துல 3 கிரகங்கள் தான் வந்துட்டு இந்த 3 யோகமான அமைப்ப கொடுக்குறாங்க. முதல்ல வந்து பார்த்தோம்னா, ராஜ யோகம் யார் தராங்கன்னா, சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே மாறுவதனால மாளவி யோகத்த குடுத்திருக்கிறாரு. புதன் பகவான் அவரும் தன்னுடைய சொந்த ராசியான கன்னிக்கு மாறுவதனால பத்ர யோகத்த குடுத்திருக்கிறாரு. கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரும் தன்னுடைய ராசிக்கு மாறுவதனால, அந்த ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகத்த குடுத்திருக்கிறாரு. இதனால விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. யாருக்கு? எனக்கா? அப்படின்னு இப்ப விருச்சிகம் யோசிப்பீங்க. சொல்றேங்க. உங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே நமக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. சிம்பிளா சொல்லட்டுமா? அனைத்து முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும். சின்னதா ஒரு முயற்சி பண்றீங்களா? அதீத பலன் உங்கள வந்து சேரும். பணவரவு அதிகரிக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் லாபத்த கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். நிம்மதி இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளால பெருமை ஏற்பட போகுது. சகல விதங்களையும் நன்மைகள், நன்மைகள், நன்மைகள். இப்ப என்ன சொல்ல போறீங்க விருச்சிக ராசிக்காரங்களே? சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நிஜமா நடக்குமா? அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க. சந்தேகத்துல மட்டும் உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. வாங்க தெளிவான விளக்கத்துக்கு போவோம். விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் எவ்வளவு திறமையா செயல்பட்டாலும், மத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு எப்பவுமே ஆளாகுறவங்க தான் நீங்க. நான் முன்னாடி சொல்ட்டீங்கல்ல. நான் என்ன பண்ணாலும் நீ ஏதோ ஒண்ணு சொல்ல தான் போற. போ வேலைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான் இப்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு, உங்கள காலி பண்ணணும் அப்படின்னு உங்கள எதிர்த்து நின்னாங்க இல்லையா? உங்களுக்கு எதிரி வேலைய பார்த்தாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் அடங்கி போவாங்க. பண வரத்து நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். ஆணா இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் நட்பு இருக்கும். அந்த நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும். விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க.
உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில், வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காண கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். பட் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்க, எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து குடுப்பாங்க. தொழில விரிவாக்கம் செய்ய போறீங்க. அந்த விரிவாக்கம் செய்யணும்ன்ற எண்ணம் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதுசா பதவி வரும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்துல இருக்கவங்களுடைய நலனுக்காக நீங்க கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய மதித்து மனதுக்கு இதம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பெண்களுக்கு மனசுல இருந்து வந்த வீண் மனக்குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். உங்களுடைய ஆலோசனைகளை வந்து மத்தவங்க கேட்டு நடப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும். பட் அப்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். சக மாணவருடைய நட்பு உங்களுக்கு நல்ல விதத்தில் தாங்க இருக்கு. இருந்தாலும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 6 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய காலகட்டங்க. ஏன்னா யார் ஒருத்தங்களுக்கு நல்ல காலமாவே இருக்கு அப்படின்னாக்கா அவங்க எங்கும் கவனம், எதிலும் கவனம். இத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருங்கிறத தெரியாம தான் இத்தனை காலகட்டம். அதாவது சந்தேகப்படுற புத்தி உங்களுக்கு இல்லாதனால தான் இத்தனை காலகட்டம் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வந்தீங்க. அப்ப நான் சந்தேகப்படணுமான்னு கேட்டீங்கன்னாக்கா சந்தேகம் கிடையாது. உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயத்த, நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சந்தேக கண்ணோட பார்க்கணும். நல்லத மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா, அது நல்லது மட்டுமே இருக்குதுன்னு நம்ம யோசிக்க முடியாது. ஒண்ணுமே இல்ல. இப்ப ஏஞ்சி நடக்குறீங்க. நடக்கூடிய பாதையில கல் இருக்கலாம், முள் இருக்கலாம். ரோடு தானே. இதுல போய் என்ன இருக்க போகுது நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா, அப்ப ஏன் வண்டி வந்து திடீர்னு பஞ்சர் ஆகும் இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கும். சோ ஆனா நம்ம கவனமா வண்டி வாகனத்த ஓட்டுறப்ப கவனம் பார்க்குறோம் இல்லையா? அதே மாரி தான் வாழ்க்கை பயணத்துக்கும் நம்ம கவனமா இருக்கணும். விருச்சிக ராசி கவனமா இருங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலத்துல நெறைய பேர் உங்கள வந்து காலி பண்றதுக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க. கண் திருஷ்டி அப்படின்னாக்கா விருச்சிகத்துக்கு 1000 பூசணிக்காய் எடுத்து சுத்தினாலுமே வந்துட்டு போகாது. ஏன்னா அந்த அளவுக்கு கண் திருஷ்டி. கூட இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேலும் கீழயும் பாக்குறாங்க. உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு சகல விதங்களையும் என்ன சொல்றது? அதிர்ஷ்ட காத்து கூரிய பிச்சுக்கிட்டு குபேரன் வந்து உங்க வீட்டுல வந்து குப்பர படுக்கிறாரோ, இல்ல மகாலட்சுமி தாயார் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றது, தங்க காசை வாரி இறைக்கிறாங்களோ, பொருளாதார ரீதியா ரொம்ப அமோகமா இருக்கு இந்த காலகட்டம். இன்னும் சிறப்பா தெரிஞ்சுக்கணும்னா கூடுதல் விவரத்திற்கு நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் தெளிவு கிடைக்கும். அந்த வகையில விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அதுல ஒரு தெளிவு இருக்கும். நான் அந்த வேலையை செய்ய போறேன், அதுக்கான ரிசல்ட் எனக்கு இதுதான் அப்படிங்கறதுல தெளிவா திட்டமிட்டு வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்திற்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு. சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நிலை உயருங்க. ரொம்ப நாளா கனவு காண்டுட்டு இருக்கீங்க. பகல்லையும் கனவு காண்றீங்க, இரவு நேரத்திலயும் கனவு காண்றீங்க. அந்த நீண்ட நாள் கனவு நனவாக போகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. செல்வாக்கு அதிகரிக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. செய்து வரக்கூடிய தொழில இருந்து வந்து தடைகள் விலக போகுது. வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகளால லாபம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிலை உயருங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீ எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களை தேடி வரன் வரும். நீங்க வந்து வரன் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட போறீங்க. இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும். வங்கிகள்ல நீங்க கேட்டிருந்த லோன் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். எல்லாமே சகல விதங்களையும் நன்மைகள். சுக்கிர பகவானுடைய சஞ்சாரங்களையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகனம் வாங்குவீங்க. அந்த யோகமான அமைப்பு இருக்கு. சுகபோக பாக்கியம் உண்டாகும். உடைய நிலையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதன் மறைவதனால உங்க ராசியில விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களையும் நிதானம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவுமே வெற்றியை கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் 24. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் 21, 27, 30, அக்டோபர் 3, 9 மற்றும் 12. இந்த 5 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கிறதுனால நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். பயன்படுத்திக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்ததான் அனுஷம் நட்சத்திரக்காரங்களே, நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு. சனி பகவானுடைய வக்ர நிலையால, அதனுடைய மாற்றத்தினால, சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால, முக்கியமா அவர் வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த காலகட்டம் எல்லா விதங்களையும் முன்னேற்றமான காலகட்டங்க. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்துக்களையும் பிரச்சனைகளை உண்டாக்கி வந்தாலும்
குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அத அப்படியே தடுக்கிறாரு. அது தடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க நிலைய வந்து மேம்படுத்துறாரு. இப்போ நம்ம வந்து இந்த இதுல விளையாடுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? லூடோன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ வந்து புள்ளைங்க ட்ரெண்ட்ல விளையாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த கட்டங்கட்டி விளையாடுற அது எனக்கு சரியா பேர் தெரியலம்மா. எனக்கு கேம்ல வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னாக்க, ஆ 1 வேணும், 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். அச்சோ! வெட்டிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குனு ஓட பார்ப்போம் இல்லையா? மலைக்கு ஏறிடுவோம். இல்ல வந்து அவங்க வெட்டாத மாரி நம்ம போய் தூரம் நின்னுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய் நகர்த்திட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு ராகு பகவான் குடுக்குற பிரச்சனைகள உங்கள வந்து பாதிக்காம பார்த்துக்கிறாரு. டக்குனு உங்கள எஸ்கேப் பண்ணி விடுவாரு. வரவு செலவுல இருந்து வந்த பிரச்சனைகள நீக்கி குடுக்குறாரு. வியாபாரம், தொழில்ல லாபத்த நோக்கி முன்னேத்தி விடுறாருங்க. எதையோ பறிகோர்த்த மாரி சுத்திக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த நிலை மாறப்போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் இப்ப வந்து நீங்க செஞ்சீங்க அப்டின்னாக்கா, அதுல எல்லாத்தையுமே வெற்றி அடைய முடியும். நெனச்சத அடையக்கூடிய காலகட்டம். தைரியமா தொடங்குங்க. சரிங்களா? அதற்கு ஏற்ற காலம். சொல்லுவாங்க இல்லையா? எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும் நேரம், காலம் கணிந்து வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கு வந்துட்டு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாவே சொல்றேன். விருச்சிக ராசிக்கார பொறுத்தவரை இந்த காலகட்டம் சகல விதங்களையும் மண்ண அள்ளி கையில புடிங்க. அது பொன்னா மாறக்கூடிய காலகட்டம். ஏன்னா, அந்த அளவுக்கு குரு பகவான் உங்ககிட்ட மல்லு கட்டிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. உடைய பலத்த அப்படியே அதிகரிக்கிறாரு. சொத்து விவகாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். புதுசா சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதுசா தொழில் தொடங்குவீங்க. வேலைக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா வேலைக்கு ட்ரை பண்றீங்க. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடவே எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே நல்ல விதத்துல நல்ல தகவல்களாவே வந்து சேரும். பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் காணுங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல இருந்து வந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும். விவசாய பணிகளில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா எந்த பயிர் செய்ய போறோம்? அது வந்து இந்த காலகட்டத்துல வந்து விக்கலாமா? இல்ல வந்து பதப்படுத்தி வச்சாக்கா பின்னாடி வந்துட்டு லாபம் கூடுமா? அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கொண்டாட்டங்கள் நிறைந்து சந்தோஷம் நிலைக்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் 24, 25 2 நாட்கள். எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் 21, 26, அக்டோபர் 3, 8, 12, 17 இந்த 6 நாட்கள் அதிர்ஷ்டமான நாளுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இந்த நாள்ல நீங்க சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் யாவும் விலகி ஓடும். நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்த கேட்டை நட்சத்திரக்காரங்க. புத்திசாலித்தனத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. எப்படிங்க? அள்ளி, கிள்ளி கிடையாது. எண்ணங்கள் எளிதா நிறைவேறும். சூரியனால அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறீங்க. அரசு வழிகள்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தொழில இருந்து வந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுங்க. பணியாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமா கொடுப்பாங்க. அவங்களால உங்களுக்கு வியாபாரம் பெருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு மேம்படுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் கிடைக்கும். சுக்கிர பகவான பொறுத்தவரைக்கும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை நீடித்து நிலைக்குங்க. பொன் பொருள் சேரும். சேமிப்பு உயரும். குரு பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க நிலையை உயர்த்தி வைக்கிறாருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொத்தாம் பொதுவா சொல்றது இல்லைங்க. குறிப்பிட்டு சொன்னாலே பொற்காலம்ங்க உங்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் யோகமான காலம் அப்படிங்கிறதுனால ஆசிரியர்கள்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. சுயமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பணியாட்கள் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய உதவிகரமா இருப்பாங்க. திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வருங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அமையும். தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே கடகடன் நடக்குங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் 25, 26 இந்த 2 நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். குறிப்பா அந்த 2 நாள்ல வெளியூர் பயணங்கள தவிர்க்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். யார்கிட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வண்டி வாகனத்துல போகிறப்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் 23, 27, அக்டோபர் மாசம் 5, 9, 14 இந்த அதிர்ஷ்டகரமான நாட்கள சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. பரிகாரம் அப்படின்னாக்க நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரங்களே, உங்களுடைய யோகமான அமைப்ப நம்ம சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னாக்க, கடகடன்னு சொன்னாலுமே ரொம்ப இருக்கு. சகல விதங்கள்லயும்
நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலகட்டம். அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு கைப்பிடி மண்ணு நீங்க கையில தூக்கி அள்ளி பிடிச்சாலும் சரி, அது பொன்னா மாறக்கூடிய காலகட்டம். அதாவது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கணக்கா, வேற யாராவது செய்யக்கூடிய முயற்சிகள் கூட உங்களுடைய பெயரும் புகழும் அது கொடி கட்டி பறக்கும். வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க. ஆனாலும் விருச்சிக ராசிக்காரங்களே, கொஞ்சம் உங்கள யாராவது புகழ்ந்து பேசிட்டாக்கா, அப்படியே அடிமையாயிடுவீங்க. இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த சின்ன பிள்ளைங்களோட பசங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க, "ஜீவா கைய முறுக்குவான் பாரேன், கீழ விழுந்த காச எடுக்க மாட்டான் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள உசுப்பேத்தி நெறைய விஷயங்கள்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஆதாயம் தேடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்ப குடுக்காதீங்க. உங்களுடைய வாய்ப்புகள, உங்களுடைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள நீங்க மட்டும் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில முன்னேறுங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே விருச்சிக ராசிக்கு விருப்பமான நாட்களா அமையணும்னு சொல்லி, சிறப்பான நாட்களாகவும், சந்தோஷத்த நிலைத்து வைக்கக்கூடிய நாட்களாகவும் அமையட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட மனசார வேண்டுதல வைக்கலாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.